ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு திருப்பூரில் ஒரு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சன்னா மசாலா குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு ரொம்ப குறைவான பொருட்கள் இருந்தால் போதும். சன்னா மசாலானா ரொம்ப நிறையா பொருள் சேர்த்து தான் பண்ணணுங்கிறத கிடையாது. இந்த மாதிரி சிம்பிளாகவும் செய்யலாம். வாங்க இந்த சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை சுண்டல் எடுத்திருக்கேன். இது 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் காலையில் செய்கிறீங்கன்னா நைட்டே ஊற வச்சுக்கோங்க. இந்த சுண்டல் வேக வச்சுக்கலாம். குக்கர் எடுத்திருக்கேன் சுண்டல் வேக வைக்கிறதுக்காக. இதில் ஊற வச்சுருந்த சன்னாவை சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்க வேணாம். ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில் போதுமானது. ரொம்ப விசில் வச்சா இந்த சுண்டல் ரொம்ப குழஞ்சிடும். ஸோ 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது மசாலா செய்கிறதுக்காக கடாய் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் 2 பட்டை சேர்த்துக்கிறேன், 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், இந்த 3 பொருள் மட்டும் சேர்த்துக்கிறேன். இதோட அரோமா ரிலீஸ் ஆனதும் இதில் 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு மைன்யூட்டாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மசாலாவுக்கு நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அதுதான் இந்த மசாலாவுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். இன்றைக்கி 3 தக்காளி எடுத்திருக்கேன். 3 தக்காளி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழைவாக வேகணும். ஸோ நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிக்கிறேன். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் இந்த தக்காளி நல்லா வதங்கணும். ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வதங்கியிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும், நிறைய சேர்க்க வேணாம், கலர் மாறிடும். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் இந்த மசாலாவுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற பொருள். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணினதும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா கருகிடாமல் இருக்கணும், அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மசாலாவில் பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க சன்னா தால் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த தால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா செப்பரேட்டாக வந்துடுச்சு. ஸோ சன்னா தால் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 லெமன் எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அந்த மைல்டான புளிப்பு வேணும் இந்த சன்னா மசாலாவுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த லெமனை யூஸ் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஸ்டெப்பை. கொஞ்சமாக ஒரு 10 ட்ராப்ஸ் வர மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சன்னா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சன்னா மசாலா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, நான் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.